my mind with these images, yeah. And it's the way that you look at me. ஹலோ கார் லவர்ஸ். ஸோ இன்னைக்கு நம்மக்கிட்ட என்ன கார் இருக்குது அப்படிங்கிறது தம்ப்நெயிலே பார்த்துருப்பீங்க. எஸ், அண்ட் டுடேஸ் டார்கெட் ஆடியன்ஸ் அப்படி யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா, எனக்கு கமர்ஷியல் பர்பஸ்க்கு நான் ஒரு கார் பார்த்துட்டு இருக்கேன்ப்பா, ஒரு நல்ல கார் வித் பெஸ்ட் மைலேஜ் அப்படின்ற கான்செப்டில் நான் பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்றவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ளஸ் எனக்கு ஒரு சிஎன்ஜி, நான் ஒரு பர்சனல் யூஸ்க்காக ஒரு சிஎன்ஜி வெஹிக்கிள் பார்த்துட்டு இருக்கேன்ப்பா, அவங்களுக்கும் இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எஸ், டுடே வி ஹேவ் ஆரா சிஎன்ஜி. ஸோ இந்த கார் வந்து ஒரு டாக்ஸி டைப், ஓகே, கமர்ஷியல் பர்பஸ்க்காக இந்த கார் எடுத்திருக்காங்க. ஸோ இந்த கார் நான் ஏன் சூஸ் பண்ணணும்? சரி, ஆல்ரெடி எனக்கு கொடி கட்டி பறந்துட்டு இருக்க டிசையர் சிஎன்ஜி விட்டுட்டு நான் ஏன் இந்த கார் சூஸ் பண்ணணும்? ஏதாச்சும் ஒரு அப்கிரேடேஷன் இருக்கா, ஆர் மைலேஜ் அப்கிரேடேஷன் இருக்கா, அதுக்கும் இதுக்கும் கம்பேரிசன் என்ன, அந்த டிசைர் மைலேஜோட நமக்கு ஆரா மைலேஜ் வந்து அதிகமாக இருக்கா, இல்லை சேஃப்டி அதிகமாக இருக்கா, ஆர் த லுக் வாஸ் குட்டா, இது எல்லாமே வந்து இந்த வீடியோவில் நம்ம கவர் பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். You got me saying words in my head, filling my mind with these images, yeah. And it's the way that you look at me, makes me feel like I can't breathe. It ain't right, right, right. It ain't right, right, right. It ain't right. Oh no, it ain't right, right, right. It ain't right, right, right. It ain't right. Oh no. ஸோ வியூவர்ஸ், ஹார்ட் ஆஃப் த கார்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இதோட இன்ஜின் பார்த்தீங்க அப்படின்னா ஹுண்டாயில் இருக்க ஒன் ஆஃப் தி சிக்னேச்சர் இன்ஜின், கப்பா இன்ஜின் சொல்லுவாங்க. ஸோ 1200 சிசி இன்ஜின், அதாவது கரெக்டாக 1200 இருக்காது, 1197 சிசி அந்த இன்ஜின், ஓகே, 1.2 லிட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதில் இருக்கிறதுல 4 சிலிண்டர் இன்ஜின் நம்மக்கிட்ட இருக்குது, 1.2 கப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து ஹுண்டாயில் ஒன் ஆஃப் தி சிக்னேச்சர் இன்ஜின்னு சொல்லலாம். நிறைய கார்ஸில் இருக்குது, நியாஸ்லேயும் இருக்கட்டும் ஆர் i20லேயும் இருக்கட்டும். ஸோ இந்த இன்ஜின் வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க. ஸோ இந்த இன்ஜின் ப்ரொடியூஸ் பண்ணுற பவர் பார்த்தீங்க அப்படின்னா 83 PS பெட்ரோலில் ரன் ஆகும்போது, ஸோ இதே உங்களுக்கு சிஎன்ஜியில் ரன் ஆகும்போது 69 PS பவர் வந்து இந்த இன்ஜின் உங்களுக்கு ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ இந்த இன்ஜின், அதாவது இப்போ நம்ம சிஎன்ஜி பர்பஸ், அதாவது கமர்ஷியல் பர்பஸ்க்கு பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா. ஸோ இதோட டைரக்ட் காம்படிட்டர் டிசைர், ஸோ அதுவும் ஒரு காம்பேக்ட் செடான் டைப் தான். ஸோ அந்த இது கூட கம்பேர் பண்ணீங்க அப்படின்னா இதோட பவர் வந்து கொஞ்சம் ஸ்லைட்டாக ஹையராக இருக்குது. ஸோ அந்த இன்ஜின், டிசைரோட இன்ஜின் பார்த்தீங்க அப்படின்னாலும் 1.2 லிட்டர் தான் கொடுத்துருப்பாங்க. அதோடைய சிக்னேச்சர் இன்ஜின் பார்த்தீங்கன்னா 1.2 லிட்டர் கே சீரிஸ் இன்ஜின் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த இன்ஜினும் வந்து ரொம்ப அதோடைய மைலேஜ்க்காக ரொம்பவே பேர் போன இன்ஜின் தான். கம்மிங் டு இட்ஸ் மைலேஜ், ஸோ இந்த கார் வந்து ஒரு பை ஃபியூவல் டைப். அதுக்கு முன்னாடி இதோட வேரியன்ட் சொல்லிடுறேன். ஸோ இது நமக்கு வந்து ஒரே ஒரு இன்ஜின் ஆப்ஷன் தான், 1.2 லிட்டர் கப்பால மட்டும் தான் கிடைக்குது. டிரான்ஸ்மிஷன் ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா மேனுவல், 5 ஸ்பீட் மேனுவல் ப்ளஸ் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் ஒன்று இருக்குது. அண்ட் தென் அது வந்து ரெண்டுமே பெட்ரோல், பியூர் பெட்ரோலுக்கு. பை ஃபியூவலில் பார்த்தீங்கன்னா மேனுவல் மட்டும் தான் கிடைக்குது. ஸோ நம்மகிட்ட இருக்கிறது தேர்ட் டைப் வந்து பை ஃபியூவல், அதாவது பெட்ரோல் ப்ளஸ் சிஎன்ஜியில் ஓடுற வெஹிக்கிள். ஸோ இந்த காரோட மைலேஜ் பார்த்தீங்க அப்படின்னா ஏஆர்ஐ கிளைம் பண்ணுறது வந்து 28 சிஎன்ஜியில், ஓகேயா. ஸோ அதே வந்து நீங்கள் பெட்ரோலில் ஓட்டினீங்க அப்படின்னா உங்களுக்கு 20 லிட்டர்ஸ் கிடைக்கும் அப்படின்றது ஏஆர்ஐ கிளைம். இதே நீங்கள் டிசைரோட ஏஆர்ஐ கிளைம் பார்த்தீங்க அப்படின்னா சிஎன்ஜியில் ஓட்டும் போது 31 பாயிண்ட் சம்திங், அதாவது அரௌண்ட் 32 கிளைம் பண்ணுறாங்க. அதே வந்து நீங்கள் பெட்ரோலில் ஓட்டினீங்க அப்படின்னா 22, அதாவது 2 கிலோமீட்டர் பர் லிட்டர் வந்து அதிகமாக இருக்குது டிசைரில். ஸோ அதுதான் டிஃப்ரென்ஸ் ஏஆர்ஐ கிளைமு. பட் ஆக்சுவலாக என்ன இருக்குது அப்படிங்கிறது வந்து நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் அப்டேட் பண்ணியிருப்பேன். ஆக்சுவல் சிட்டி மைலேஜ் அண்ட் ஹைவே மைலேஜ் என்ன அப்படிங்கிறது நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் அப்டேட் பண்ணியிருக்கேன். ஸோ இதோடைய சேஃப்டி நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு தெரியும் மாருதி சுசுக்கியோட சேஃப்டி எப்படி இருக்கும், ஹுண்டாயோட சேஃப்டி எப்படி இருக்கும்ன்ட்டு. அதை வந்து நீங்கள் கம்பேர் பண்ணுற வகையில் நான் சொல்கிறது பார்த்தீங்கன்னா இதோடைய சேஃப்டி ஃபீச்சர்ஸ், ஆட்-ஆன் ஃபீச்சர்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னா 6 ஏர்பேக்ஸ் இந்த வண்டியில் இருக்குது, ப்ளஸ் ஏபிஎஸ் வித் இபிடி இந்த காரில் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் நீங்கள் ஆஃப்டர் மார்க்கெட்டில் போட வேண்டிய ஆக்சசரிஸ் எதுவுமே போட வேணாம். வண்டி எடுத்திங்கன்னா அப்படியே அட்டாச் பண்ணி ஓட்ட வேண்டியதான். அவ்வளோ கிளியர் அண்ட் பர்ஃபெக்டாக யோசித்து ஒரு ஃபீச்சர்ஸும் பக்காவாக கொடுத்துருக்காங்க. என்னென்ன ஃபீச்சர்ஸ் அப்படின்றது நான் ஒரு 4 ஃபீச்சர்ஸ் இப்போ லிஸ்ட் பண்ணுறேன் பாருங்கள். டிபிஎம்எஸ் மெயின் திங் ஒரு டிரைவருக்கு. டக்குன்னு வண்டி எடுக்கும்போது எனக்கு காற்று இருக்கா, எவ்வளோ காற்று இருக்குது, டிபிஎம்எஸ் இருக்குது. நெக்ஸ்ட் ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சார்ஸ் இருக்குது, 2 சென்சார் தான் இருக்குது. அதுவும் நீங்கள் ரிவர்ஸ் போகும்போது
பக்கத்தில் ஏதாச்சும் இருக்குது அப்படின்னா கரெக்டாக பீப் ஆகுது. ரைட் சைடில் இருக்கோ லெஃப்ட் சைடில் இருக்கோ அது கரெக்டாக பீப் ஆகுது. அதையும் நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் இன்க்ளூட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் ஃபீச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்டேரிங் மவுண்ட் கண்ட்ரோல்ஸ் இருக்குது. ஸ்டேரிங் மவுண்ட்லேயே உங்களுக்கு இன்ஃபோடெயின்மெண்ட் கண்ட்ரோல்ஸ்லாம் வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட் கியர் ஷிஃப்ட் இண்டிகேட்டர் வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட் ABS வித் EBD கிடைக்குது. ஸோ இது எல்லாமே வந்து ஒரு டிப்பிக்கல் ரிக்வயர்டு ஃபீச்சர் ஃபார் எனி வெஹிக்கிள். அதுவும் இப்போ நமக்கு ஒரு கமர்ஷியல் வெஹிக்கிள் அப்படின்றதுனால இதெல்லாம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது போக நமக்கு இது ஒரு மிட் வேரியன்ட் அப்படின்றதுனால நமக்கு ORVMும் பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்டபிள், ஐ மீன் பட்டன்லேயே அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி ORVM கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இது எல்லா ஃபீச்சர்ஸும் கொடுத்ததுனால இதோடைய மெயின்டெனன்ஸ் என்ன ஆகுது அப்படின்னா கொஞ்சம் ஜாஸ்தி ஆகுது. பிகாஸ் வி ஹேவ் மோர் ஃபீச்சர்ஸ் இல்லையா. ஸோ இப்போ ஏதாவது ஒரு டக்குன்னு ORVM யாராவது தட்டிட்டான், போகும்போது டப்புன்னு தட்டிட்டான்னா அது கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்கும். பிகாஸ் தட் இஸ் ஆட்டோமேட்டட் ORVM. ஓகே, ஓப்பனிங் க்ளோசிங் மட்டும் நமக்கு மேனுவலாக பண்ணோம். பட் அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாமே நம்ம உள்ளேருந்து பட்டன்ஸில் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சர் வச்சுருக்காங்க, 6 ஏர்பேக்ஸ் வச்சுருக்காங்க, TPMS வச்சுருக்காங்க, கியர் ஷிஃப்ட் இண்டிகேட்டர் வச்சுருக்காங்க. ஸோ இது எல்லாத்துக்குமே ஒரு டெக்னாலஜி உள்ளே இம்ப்ளிமெண்ட் ஆகிருக்கு. ஸோ இந்த டெக்னாலஜிஸ்லாம் நீங்கள் கம்பேர் பண்ணீங்க அப்படின்னா இதோடைய ஒரு சர்வீஸ் காஸ்ட்டாக இருக்கட்டும், ரெனோவேட்டிவ் காஸ்ட்டாக இருக்கட்டும், கம்பேரிட்டிவ்லி ஹையர் தான். கம்பேர் டு டிசைர் கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் ஹையர் தான். ஸோ இப்போது இதோடைய எக்ஸ்டீரியர் லுக்ஸ் பார்க்கலாம். பிகாஸ் எக்ஸ்டீரியர் லுக்ஸ் தான் அதுக்கும் இதுக்கும் பெரிய டிஃப்ரென்ஸே. எனக்கு டிசைர் போர் அடிச்சிருச்சுப்பா. நம்ம எங்கள் ட்ராவல்ஸில் நிறைய பேர் டிசைர் தான் வச்சுருக்கிறாங்க. டிசைர் வந்து ஒரு மாதிரி போர் அடிச்சிருச்சு, எனக்கு வந்து புது லுக்கில் ஒரு கார் வேணும் அப்படின்றவங்களுக்கு இந்த காரோட எக்ஸ்டீரியர் வந்து ரொம்ப பெரிய மேட்டராக இருக்கும். பிகாஸ் எக்ஸ்டீரியர் தான் இப்போ ஃபேஸ் லிஃப்ட் பண்ணி லான்ச் பண்ண ஆரால ஒரு பிக் சேஞ்சு. ஸோ இப்போ இது எக்ஸ்டீரியர் பார்த்தீங்க அப்படின்னா இதோடைய அப்டேட்டட் ஃப்ரண்ட் கிரில். ஸோ அந்த ஃப்ரண்ட் கிரில் தான் இதோடைய இப்போ ஃபர்ஸ்ட் இருந்த ஆராக்கும் புதுசாக இப்போ இந்த ஆராக்கும் வந்து ஒரு மேஜர் டிஃப்ரென்ஸே அதோட ஃப்ரண்ட் கிரில் தான். அந்த ஃப்ரண்ட் கிரில் வந்து கொஞ்சம் வைடன் பண்ணியிருக்கிறதுனால ஃபர்ஸ்ட் இருந்த ஆராவோட இது வந்து கொஞ்சம் மெச்சூர்டாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அந்த மெச்சூரிட்டி வந்து இந்த காரில் ஹியூண்டை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் இப்போ இதோட ஹெட்லேம்ப் பார்த்தீங்க அப்படின்னா சேம் ஹெட்லேம்ப் தான், ஏற்கனவே இருந்த ஹெட்லேம்ப் தான். ஸ்லைட் ட்வீக்ஸ் மட்டும் எங்கேயோ பண்ணியிருக்காங்க. இந்த குட்டி குட்டியாக மைன்யூட் டீட்டெயில்ஸ் வந்து கொஞ்சம் மாற்றிருக்காங்கன்னு சொல்லலாம். இப்போ இதில் ஹெட்லேம்ப் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு நார்மல் ஹாலஜன் பல்ப் தான் கிடைக்குது. நார்மல் பல்ப் ப்ளஸ் ஹைபீம் ப்ளஸ் இண்டிகேட்டர், இது மூணுமே எல்லாமே ஹாலஜன் தான். LED எங்கே கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 7 ஷேப்பில் ஒரு இது வச்சுருக்காங்க, DRL. ஸோ அந்த DRL வந்து நமக்கு இந்த வேரியண்ட்லேயே கிடைக்குது. அது வந்து ஒரு நல்ல விஷயம். ஸோ ஓவராலாக நீங்கள் ஃப்ரண்ட் ப்ரெசன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மெச்சூர்ட் லுக் உங்களுக்கு இந்த காரில் கிடைக்கும். ஓகே, ப்ளஸ் ஹுண்டாய்க்கான பெரிய பேட்சிங் வச்சுருக்காங்க. அது போக இது ஒரு கமர்ஷியல் வெஹிக்கிள் அப்படின்றதுனால அவங்க எடுக்கும் போதே நமக்கு ரெஃப்ளெக்டிவ் ஸ்டிக்கர்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ நான் சொன்ன மாதிரி எதுவுமே நீங்கள் ஆஃப்டர் மார்க்கெட்டில் போட வேணாம், எடுத்தீங்கன்னா அப்படியே அட்டாச் பண்ணி ஓட்டலாம் அந்த மாதிரி. ஸோ இப்போ அங்கேருந்து அப்படியே நம்ம சைட் ப்ரெசன்ஸ் வந்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்கள் நோட்டீஸ் பண்ணுற விஷயம் இதோடைய அலாய் வீல் டைப் ஸ்டீல் வீல். இது வந்து பார்க்க அலாய் வீல் மாதிரியே இருக்கும், பட் ஸ்டீல் வீல் தான். ஓகே, ஸோ இந்த டயர் ப்ரொஃபைல் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 15 இன்ச் கொடுத்துருக்காங்க. 15 இன்ச் ஸ்டாண்டர்ட் ஸ்டீல் வீல் தான். அதோட கப் பார்த்தீங்கன்னா நமக்கு அலாய் வீல் லுக் கொடுக்குது. ஸோ அங்கேருந்து அப்படியே சைடில் வந்தீங்கன்னா நமக்கு ஒரு இண்டிகேட்டர் தனியாக இங்கே வச்சுருக்காங்க. அப்படியே அங்கேருந்து இன்னும் கொஞ்சம் ORVM கிட்ட வந்தீங்கன்னா ORVM இஸ் ஆட்டோமேட்டிக்கலி அட்ஜஸ்டபிள் ஃப்ரம் இன்சைட். பட் ஓப்பனிங் க்ளோசிங் வந்து நம்ம தான் மேனுவலாக பண்ணோம். அப்படியே அங்கேருந்து வந்தீங்கன்னா டோர் ஹேண்டில்ஸ் வந்து நமக்கு பாடி கலரில் கிடைக்குது. ப்ளஸ் டோர்ஸ்லேயும் நமக்கு வந்து இந்த ஸ்டிக்கர்ஸ் ஒட்டி கொடுக்குறாங்க, 3M ஸ்டிக்கர்ஸ், ரெஃப்ளெக்டிவ் ஸ்டிக்கர்ஸ். அப்படியே மேலே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு மைக்ரோடெக் ஆண்டனா. இது வந்து ஒரு ஷார்க் ஃபின் ஆண்டனா கிடையாது, மைக்ரோடெக் ஆண்டனா கிடைக்குது. அப்படியே அங்கேருந்து பின்னாடி வந்தீங்கன்னாலும் இங்கேயும் ஒரு அலாய் வீல்ஸ் பார்க்கலாம். ஸோ இதோடைய ஸ்டெப்னி வீல் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 14 இன்ச் ஸ்டெப்னி வீல் தான் கிடைக்கும். ஸோ 1 இன்ச் கம்மியாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை போட்டு நீங்கள் ட்ரைவ் பண்ணும்போது கொஞ்சம் லோ ஸ்பீடில் தான் ட்ரைவ் பண்ணணும். ஆக்சுவலாக இது ஸ்பீட் கவர்னர் இன்ஸ்டால்டு 80 தான். யூஸ்வலாக நம்ம அலாய் வீல்லேருந்து ஸ்டெப்னி வீல் போட்டு ஓட்டினா 80ல் மேக்ஸிமம் ஸ்பீடே 80 தான் அப்படின்ட்டு அதுலேயே ஒட்டியிருப்பாங்க, ஸ்டிக்கரை ஒட்டியிருப்பாங்க. பட் இந்த காரில் யூஸ்வலாகவே 80 தான், ஸ்பீட் லிமிட்டே 80 தான். ஓகே, ஸோ அங்கேருந்து நம்ம பேக் ப்ரெசன்ஸ் வந்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்கள் நோட்டீஸ் பண்ணுற விஷயம் ஒரு கமர்ஷியல் வெஹிக்கலில் ஸ்பாய்லர். ஓகே, ஸோ ஸ்பாய்லர் வந்து ஆஃப்டர் மார்க்கெட்டில் ஒரு கார் லவ்வராக இருந்து ஒரு டிரைவிங் ஃபீல்டுக்கு வந்தவங்கலாம் வந்து ஸ்பாய்லர் போடுவாங்க. நான் அந்த குட்டி டீசல் டிசைர்லேயே பார்த்துருக்கேன்.
நிறைய பேர் இந்த ஸ்பாயிலர் போட்டு ஓட்டுவாங்க, ப்ளஸ் அலாய் வீல்ஸ் மாற்றுவாங்க. ஸோ அதெல்லாம் வந்து ரொம்பவே ஒரு கார் லவ்விங் பீப்புளாக இருந்தீங்க, ஒரு ஃபேனாக இருந்தீங்க அப்படின்னா அது வந்து ரொம்ப ஒரு கார் ஓட்டுறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். ஸோ அந்த இன்ட்ரெஸ்ட் கொடுக்கக்கூடிய ஒரு டிசைன் தான் இந்த ஆரால நமக்கு கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் அப்படியே அந்த ஸ்பாயிலரில் என்ன வச்சுருக்காங்கன்னா ஒரு ரிஃப்ளெக்டர் வச்சுருக்காங்க. இது வந்து லைட் கிடையாது, ஒரு ரிஃப்ளெக்டர் மட்டும்தான். ஸோ அங்கேருந்து நம்ம அப்படியே இதோடைய டைல் லேம்ப் யூனிட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்பிரிட் டைல் லேம்ப் யூனிட். டிபிக்கல் ஆராது ஃபர்ஸ்ட் லான்ச் ஆகும்போது என்ன டைல் லேம்ப் வச்சுருந்தாங்களோ அதே டைல் லேம்ப் தான் இப்பயும் வச்சுருக்காங்க. ஸோ இந்த ஸ்பிரிட்டட் சி ஷேப் டைல் லேம்ப் பார்த்தீங்கன்னா நமக்கு எல்இடி, மற்றபடி உள்ளே இருக்கிறது எல்லாமே நமக்கு நார்மல் ஹாலஜன் பல்ப் தான். ஓகே, ஸோ இது வந்து இண்டிகேட்டர், இது வந்து லைட்டு, இங்கே வந்து நமக்கு ரிவர்ஸ் பார்க்கிங் லைட் வரும். நான் சொன்ன 2 ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சர்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது, இது ஒன்று இது ஒன்று. ஓகே, ஸோ ரிவர்ஸ் பார்க்கிங் கேமரா கிடைக்கல. கேமரா வந்து ஆக்சுவலாக நம்ம கமர்ஷியல் பர்பஸ்க்கு மோஸ்ட்டாக தேவைப்படாது. பிகாஸ் எக்ஸ்பீரியன்ஸ்டு டிரைவர்ஸ் தான் கமர்ஷியலில் இருப்பாங்க. ஓகே, அவங்க டே டு டே ஓட்டுறதுனால they'll be hands on experienced in driving. ஸோ மோஸ்ட்டாக தேவைப்படாது. இது ஒரு மினி காம்பேக்ட் எஸ்யூவி தான் அப்படின்றதுனால தேவைப்படாது. மேபி பெரிய வண்டிக்கு தேவைப்படலாம், குடி வண்டிக்கு தேவைப்படாது. அப்படியே இங்கேருந்து நம்ம இதோட பெட்ரோல் டேங்கை பற்றி பேசுவோம். ஸோ பெட்ரோல் டேங்க் வச்சிருக்கிறது பார்த்தீங்கன்னா நமக்கு 37 liters ஆஃப் கெப்பாசிட்டி. ஸோ இப்போ இதோட ஃபியூல் டேங்க் ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இதில் 2 ஓப்பனிங்ஸ் தெரியுதுல்ல. ஸோ ஒன்று வந்து ஃபார் பெட்ரோல், ஓகே, இது வந்து ஃபார் சிஎன்ஜி. ஸோ இந்த டேங்க் நீங்கள் ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா என்ஜின் ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிடும். ஸோ அந்த ஃபீச்சரும் கொடுத்துருக்கிறது ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஃபீச்சர்ஸ்ன்னு நான் சொல்லுவேன். ஸோ இதோடைய ஃபியூல் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 37 liters அண்ட் சிஎன்ஜி கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா கேஜிஸில் உங்களுக்கு 7 to 8 kgs பிடிக்கும். ஓகே, ஸோ இன்னும் கொஞ்சம் ஃபுல் எம்டி பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 9 kgs வரைக்கும் இந்த கெப்பாசிட்டி உங்களுக்கு பிடிக்கும். ஸோ 1 kgக்கு அவங்க கிளைம் பண்ணுறது பார்த்தீங்கன்னா 28 kmpl. ஓகே, ஸோ இந்த வண்டி 28 kmpl, டிசைர் வந்து 31. ஓகே, ஸோ இப்போ இது ஆக்சுவல் மைலேஜ் வந்து நமக்கு அரௌண்ட் 20 கொடுக்குதுன்னே வச்சுப்போம். ஸோ 7 லிட்டரில் உங்களுக்கு 140 kilometers போகலாம். ப்ளஸ் 37 liters ஆஃப் பெட்ரோல் இருக்குது. ஸோ பெட்ரோலில் உங்களுக்கு அரௌண்ட் 18 கிடைக்குதுன்னே வச்சுப்போம். ஸோ 18 into 37 நீங்களே போட்டு பாருங்கள். அதுக்கு ப்ளஸ் சிஎன்ஜி. ஸோ போத் டேங்க்ஸுமே நீங்கள் ஒன் ஃபில் பண்ணீங்கன்னா யூ கேன் டிரைவ் அரௌண்ட் 1000 kilometers. ஸோ 1000 kilometers அரௌண்ட் நீங்கள் டிரைவ் பண்ண முடியும் இந்த வண்டியை. ஸோ எக்ஸ்டீரியர் அவ்வளோதான் கைஸ். ஸோ எக்ஸ்டீரியர் வந்து நீங்கள் பார்க்கவே ஒரு கமர்ஷியல் பர்பஸ்க்கு பார்க்கும்போது ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், புதுசாக இருக்கும். ஸோ அதனால இந்த வண்டி மேபி நிறைய பேர் சூஸ் பண்ணுறாங்க. இப்போ இதோடைய பூட் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு எங்கேயாச்சும் உங்களுக்கு தெரியுதா ஓப்பனிங் பண்ணுறதுக்கு எதுவும் பட்டனே கிடையாது. ஸோ அந்த பட்டன் இல்லாத காரணத்தினால் நமக்கு கீழே வச்சுருக்காங்க. கீழே தேர்ட் பட்டன் வந்து லாங் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா பூட் ஓப்பன் ஆகுவாப்பில். ஸோ அந்த பூட் ஓப்பன் பண்ணிவிட்டு அப்படியே உள்ளே பார்த்தீங்கன்னா இங்கே பெருசாக ஒரு டேங்க் இருக்கு இல்லையா. ஸோ இதுதான் சிஎன்ஜி டேங்க்கு. ஸோ இந்த கெப்பாசிட்டி தான் நான் இப்போ உங்களுக்கு சொன்னேன், 7 to 8, மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 9 kgs வரைக்கும் உங்களுக்கு ஃபில் பண்ண முடியும். ஸோ இந்த பூட் கெப்பாசிட்டி பார்த்தீங்க அப்படின்னா கம்பேரிட்டிவ்லி டிசைரை கம்பேர் பண்ணும்போது இதில் பூட் ஸ்பேஸ் ஜாஸ்தி. சிஎன்ஜி போக நமக்கு வெளியில் இருக்க பூட் ஸ்பேஸ் தான் நான் சொல்கிறேன், டோட்டல் பூட் ஸ்பேஸை சொல்லலை. ஸோ இந்த பூட் ஸ்பேஸ் இஸ் சஃபிஷியன்ட் ஃபார் கமர்ஷியல் பர்பஸ். ஓகேங்களா, நமக்கு தனியாக மேலே கேரியர் போடணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. ப்ளஸ் இந்த ஹியூண்டாய் எடுக்கும் போதே கேர் கிட்னு ஏதோ ஒன்று கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா டேஷ்போர்ட் பாலிஷ் உங்களுக்கே தெரியும். ஸோ டேஷ்போர்ட் பாலிஷு, அப்புறம் நமக்கு இந்த வைப்பிங் பிளேடு, டஸ்டர். ஓகே, ஸோ டஸ்டர் ப்ளஸ் மைக்ரோ ஃபைபர் கிளாத். ஸோ இதெல்லாம் வந்து நமக்கு அவங்களே ஆஃபர் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் ஹசார்டஸ் சிச்சுவேஷனுக்குரிய கிட்டிங்க வச்சுருக்காங்க. ஸோ ஹசார்டஸ் பேனல் மாதிரி நமக்கு ஏதாச்சும் அட்வான்ஸ் வார்னிங் ட்ரையாங்கிள்னு சொல்லுவாங்க இது. ஓகே, ஸோ இது வந்து நீங்கள் பஞ்சர் ஆயிடுச்சு அப்படின்னா ஹைவேல கொஞ்சம் ஒரு 10 feet தாண்டி இதை பிளேஸ் பண்ணணும். ஸோ அதுதான் ப்ரொசீஜர். பிளேஸ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அங்கே ஒரு பர்சன் நின்று வர வெஹிக்கல்ஸை கை காட்டி டைவர்ட் பண்ணணும். ஸோ இதுதான் ப்ரொசீஜர். உங்களுக்கு ஏதாச்சும் ஹைவேல பஞ்சரோ இல்லை வண்டி ஏதோ ஃபால்ட்டோ கொடுத்துச்சுன்னா, ஸோ இப்போ இதில் ஸ்டெப்னி எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இது கீழே தான் இருக்குது. ஓகே, உங்களுக்கே தெரியும் இது வந்து ஒரு 14 inch ஸ்டெப்னி தான். இப்போ நீங்கள் அதை எப்படி ஆக்சஸ் பண்ணுவடா, தூக்குறதே இவ்வளோ கஷ்டமாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த கிட்ட வெளில எடுக்கணும், அப்புறமா இதே வெளில எடுக்கணும், அதுக்கப்புறமா இப்போ நான் தூக்கினால அந்த போர்டையும் வெளில எடுக்கணும். வெளில எடுத்துட்டிங்கன்னா உங்களால் அந்த டயரை ஆக்சஸ் பண்ண முடியும். ப்ளஸ் இப்போ இங்கே வந்து ஹூக் பார்த்தீங்க அப்படின்னா எதுவும் கிடையாது, ஹூக்கும் கிடையாது, எல்இடி லைட்டும் கிடையாது. ஸோ தட்ஸ் குட், பிகாஸ் இது வந்து ஒரு கமர்ஷியல் வெஹிக்கிள், சிஎன்ஜி இருக்குன்றதுனால பூத் பெருசாக ஆக்சஸ் பண்ண மாட்டாங்க. அதனால உங்களுக்கு இங்கே எதுவும் பிளேஸ் பண்ணலை கைஸ்.
அண்ட் தென் இங்கேயும் நமக்கு ஒரு ஃபுல் க்ளோஷர் கிடைக்கல. பிகாஸ் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் நமக்கு இந்த வயரிங் அண்ட் தென் ஸ்விட்ச் அடாப்டர்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஓப்பனாக தெரியுது. இங்கெல்லாம் வந்து ஆக்சுவலாக நிறைய இன்செக்ட்ஸ் போக வாய்ப்புகள் உண்டு. இது இந்த இன்சுலேஷன் கொடுத்து க்ளோஸ் பண்ணியிருக்கணும், ஒரு சாஃப்ட் இன்சுலேஷன் லைக் திஸ். ஸோ அந்த மாதிரி இங்கே க்ளோஸ் பண்ணல. அதே மாதிரி நமக்கு இன்ஜின்லையும் இன்சுலேஷன் கிடைக்கல. பிகாஸ் இதுவே ரொம்ப சைலண்டாக தான் இருக்குது. இன்சுலேஷன் எதுக்குதான்னு விட்டுருப்பாங்க. ஓகே, இதுதான் பூட். அண்ட் தென் எக்ஸ்டீரியர் லுக்ஸ். உங்களுக்கே எக்ஸ்டீரியர் லுக்ஸ் பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். எனக்கு இந்த கார் பர்சனலாக எக்ஸ்டீரியர் லுக் ரொம்ப பயங்கரமாக பிடிச்சிருக்கு. ப்ளஸ் இதோடைய இன்னொரு அட்ராக்டிவ் ஃபீச்சர்ஸ் வந்து இது அந்த ஆஃப்டர் மார்க்கெட்டில் எதுவுமே நம்ம போட தேவையில்லை, எடுத்து அப்படியே ஓட்ட வேண்டியதான். ஸோ அந்த மாதிரி இந்த வண்டியை பார்த்து டிசைன் பண்ணியிருக்காங்க ஹியூண்டாயில். இப்போ இதோட இன்டீரியர்ஸ் பார்க்கலாம், வாங்க உள்ள போகலாம். கைஸ், இப்போ இதோட இன்டீரியர் பார்க்கலாம். ஸோ இன்டீரியர் தான் ஒரு மெயின் அட்ராக்ஷனே ஆர்ஆர்லன்னு நம்ம சொல்லலாம். பிகாஸ் ஆஃப் திஸ் கிராஷ் பேட். ஸோ இந்த கிராஷ் பேட் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ஹனிகாம் டெக்ஸ்டர் இருக்குது இதில். ஸோ அந்த கிராஷ் பேட் வந்து ஒரு கோல்டன் ஆரஞ்சு ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் நமக்கு இங்கே ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுதான் ஒரு மெயின் அட்ராக்ஷன். ஸோ இந்த கிராஷ் பேட் வந்து கரெக்டாக உங்களுக்கு பேசஞ்சர் வெஹிக்கிளாக இருக்கட்டும் ஆர் நியாஸ்லையாக இருக்கட்டும் சேம் கிராஷ் பேட் தான் இருக்கும். ஒன்லி திங் கலர் மட்டும் மாறும். சில வேரியன்ட்ஸில் பிளாக்ல வரும், சில வேரியன்ட்ஸில் இந்த கலரில் வரும். ஸோ இது வந்து ஒரு மிட் வேரியன்ட் அப்படின்றதுனால நமக்கு இந்த கலரில் கொடுத்துருக்காங்க. அப்படியே மேலே பார்த்தீங்கன்னா இது ஒரு எஸ் வேரியன்ட். இந்த ஆப்ஷன் வந்து எஸ்எக்ஸ் கிடையாது. ஸோ சிஎன்ஜி பார்த்தீங்கன்னா எஸ்எக்ஸ் ரெண்டு வேரியன்ட் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் எஸ் வந்து பேஸ்ன்னு சொல்லலாம், எஸ்எக்ஸ் வந்து அதுக்கு அடுத்த வேரியன்ட்னு சொல்லலாம். ஸோ அந்த எஸ்எக்ஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு இன்ஃபோடெயின்மென்ட் சிஸ்டம் வந்து டச் ஸ்க்ரீன் இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு டிபிக்கல் பட்டன் சிஸ்டம் தான் வச்சுருக்காங்க அண்ட் ரோலர்ஸ் 2. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஸோ இந்த ரோலர்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ண ரொம்பவே ஸ்மூத்தாக இருக்குது. அண்ட் தென் பட்டன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ரொம்பவே தட் கிளிக் சவுண்ட் வாஸ் குட். ஸோ அந்த இது. அண்ட் தென் மேலே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஹார்ட் பிளாஸ்டிக் தான். இங்கே வந்து நம்ம மொபைல் வச்சுக்கிறதுக்காக ஒரு சின்ன ஆன்டி ஸ்லைடிங் பேடுன்னு சொல்லலாம், ஒரு கிரிப் பேட் அது. ஓகே, ஸோ அங்கேருந்து அப்படியே கீழே வந்தீங்கன்னா ஏசி வென்ட்ஸ் இருக்குது. ப்ளஸ் ரைட் சைட் போத் எண்ட்ஸில் இருக்க ஏசி வென்ட் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ரவுண்ட் ஷேப்பில் இருக்கும். ஸோ அதை அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு நம்ம இந்த நாபை வந்து இப்படி திருப்பலாம். இது வந்து ஆன் ஆஃப் அண்ட் தென் அட்ஜஸ்டபிள் பார்த்தீங்கன்னா இப்படி பண்ணலாம். ஸோ இது வந்து நமக்கு பென்ஸ்லலாம் இப்படி தான் இருக்கும். ஸோ அது வந்து ஒரு அட்ராக்டிவ் ஃபீச்சராக ஒரு இன்ஸ்பிரேஷனாக எடுத்து நம்ம இந்த கார்லையும் கொடுத்துருக்காங்க சொல்லலாம். ஸோ அப்படி அங்கேருந்து கீழே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஏர் கண்டிஷனிங் யூனிட் இருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் நமக்கு இதில் கிடைக்காது, எஸ்எக்ஸ் ஆப்ஷனலில் தான் கிடைக்கும். ஓகே, ஸோ இந்த வேரியண்ட்டில் நமக்கு கிடைக்கல. அண்ட் தென் இது ரெண்டு பட்டன் மட்டும் இங்கே வச்சிருக்காங்க. ஒன்று ஏசி ஆன் ஆஃப், இன்னொன்று வந்து ஏர் சர்க்குலேஷன் பட்டன். ஒன்று உள்ளே சுற்றிட்டு இருக்கணுமா இல்லை வெளியில் விட்டுருணுமா அந்த ஏரை அப்படின்ற பட்டன். அப்படி கீழே வந்தீங்கன்னா நமக்கு ஒரு சிகார் சார்ஜர் ஒன்று இருக்குது. அண்ட் தென் நார்மல் யூஎஸ்பி டைப் 2.0 ஒன்று இருக்குது. அண்ட் தென் இங்கே டைப் சி ஒன்று இருக்குது. ஓகே, ஸோ இவ்வளோதான் இந்த கனெக்டிங் ஆப்ஷன்ஸ். ஒன்று பென்ட்ரைவ் போட்டுக்கலாம், இன்னொன்று வந்து சார்ஜிங்க்கு. அண்ட் தென் சிகார் சார்ஜரும் ஒன்று இருக்குது. அண்ட் தென் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு மொபைல் பேட் வந்து ஈஸியாக இருக்குது. இது வந்து ஒரு வயர்லெஸ் சார்ஜிங் கிடையாது, இந்த வேரியண்ட்டில் டாப் எண்டில் உண்டு. ஓகே, அண்ட் தென் நான் சொன்ன மாதிரி ஒரு 5 ஸ்பீட் மேனுவல் டிரான்ஸ்மிஷன் கியர் பாக்ஸ். இட் இஸ் வெரி வெரி ஸ்மூத். அப்படியே இந்த சைட் தவனிங்க அப்படின்னா இங்கேயும் நமக்கு வந்து ஒரு ஹேண்டிலாமல் இதை யூஸ் பண்ணிக்கலாம், ஒரு சின்ன ஹேண்டில் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் தென் ஒரு மொபைல் ஸ்டோரிங் கிட் ஒரு சின்ன பேக்கேஜஸ் வைக்கிற மாதிரி கூட நமக்கு இது ஆக்ட் ஆகும். அண்ட் தென் கீழே க்ளோ பாக்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த வேரியண்ட்லேயே நமக்கு கூல்டு க்ளோ பாக்ஸ் கிடைக்குது. இந்த உங்களுக்கு இது தெரியுதான்னு தெரியல, இது வந்து நம்ம ரொட்டேட் பண்ணோம் அப்படின்னா இதுக்குரிய டெம்பரேச்சர் இதுக்குள்ளே இருக்கிறத வந்து கண்ட்ரோல் பண்ணலாம். ஓகே, இதை அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டு நம்ம ஸ்டீரிங்க்கு வந்தோம் அப்படின்னா ஸ்டீரிங் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரே கலரில் கிடைக்குது. இதில் வந்து லெதர் ஃபினிஷும் கிடைக்குது. ஸோ லெதர் ஃபினிஷ் எப்போ கிடைக்கும்னா எஸ்எக்ஸ் ஆப்ஷனல் வேரியண்ட்டில் உங்களுக்கு லெதர் ஃபினிஷ் பண்ணி கொடுப்பாங்க. அண்ட் தென் க்ரூஸ் கண்ட்ரோலும் உங்களுக்கு டாப் எண்டில் வரும். நெக்ஸ்ட் வேரியண்ட்டில் கூட வருது, எஸ் வேரியண்ட்டில் கூட உங்களுக்கு வருது. ஓகே, ஸோ அப்படியே இங்கேருந்து ஸ்டேரிங்லேருந்து உள்ளே குதிச்சோம் அப்படின்னா இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் வாஸ் வெரி குட். அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் பார்த்தீங்கன்னா நமக்கு 2 மீட்டர் இருக்குது. ஓகே, ஸோ ஒன்று வந்து டாக்கோமீட்டர், இன்னொன்று வந்து ரைட் சைடில் இருக்கிறது வந்து நமக்கு ஸ்பீடோமீட்டர், நடுவில் வந்து அதே டிஎஃப்டி ஸ்க்ரீன். ஸோ அங்கே வந்து நமக்கு டிபிஎம்எஸும் உண்டு, அண்ட் தென் அதர் இன்ஃபர்மேஷன்ஸும் இருக்குது. ஸோ அந்த ஆக்சஸ் பண்ணுற பட்டன் இதுதான். ஸோ உங்களுக்கு தெரியுதா தெரில. ஸோ லைக் மைலேஜ், டிபிஎம்எஸ் அதெல்லாம் வந்து உங்களுக்கு இங்கே கிடைக்கும். ஓகே, ஸோ கைஸ் அப்படியே ஸ்டீரிங்லேருந்து ரைட் சைடு வந்தோம் அப்படின்னா நமக்கு
கரெக்டாக சாவி போடுற இடத்துக்கு பக்கத்தில் வந்து ஒரு 2 சுவிட்ச் வச்சுருக்காங்க. இது வந்து சிஎன்ஜி கன்வெர்ட்டிங் சுவிட்சு. அதுக்கப்புறம் வந்து டிரைவர் சீட் பார்த்தீங்க அப்படின்னா டோர் ஹேண்டில் இருக்குது. நான் யூஸ்வலி சொன்ன மாதிரி இது ஒரு பிளாக் ஃபினிஷ் டோர் ஹேண்டில். அண்ட் தென் கீழே வந்து ஓஆர்விஎம் அட்ஜஸ்டிங் கண்ட்ரோல்ஸ். நோ, இட் cannot be open or closed from inside. And then power window controls only driver side மட்டும் ஒன் டச், உங்களுக்கு தெரியும். ஸோ ஒன் டச்சு. பட் நீங்கள் தூக்கணும் அப்படின்னா ஃபுல்லாக பிடிச்சி தான் ஆகணும், அப்போ தான் க்ளோஸ் ஆகும். ப்ளஸ் டிரைவர் சீட் இன்க்ரெஸ் பார்த்துக்கோங்க. ஸோ இதுதான் டிரைவர் சீட்டோட இன்க்ரெஸ் லெவலு. ஸோ இந்த காரோட சீட் பொசிஷன் பார்த்தீங்க அப்படின்னா, ஐ மீன் சீட் டைப் பார்த்தீங்க அப்படின்னா ஹைட் அட்ஜஸ்டபிள் சீட் தான். உங்களுக்கு தெரியுதா, ஹைட் ஏறுது. ஸோ ஹைட் அட்ஜஸ்டபிள் சீட் கொடுத்துருக்காங்க நமக்கு. அண்ட் ஸ்டேரிங்லும் பார்த்தீங்கன்னா நமக்கு டில்ட் ஃபங்க்ஷன் இருக்குது. ஓகே, ஒன்லி டில்ட், நாட் டெலஸ்கோப். ஸோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணக்கூடிய ஆப்ஷன்ஸ் இந்த வண்டியில் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் இன்க்ரீஸ் பார்த்துட்டீங்க. சீட்டிங் கம்ஃபர்ட், அதுக்கு முன்னாடி சீட்டை பாருங்கள் கைஸ். இதெல்லாம் வந்து நமக்கு கமர்ஷியல் வெஹிக்கிளில் பார்க்குற சீட் மாதிரியா இருக்குது, ஒரு மாதிரி லக்ஸரி சீட் மாதிரி இருக்கு இல்லையா. ஸோ இந்த சீட்லேயே நமக்கு ஏர் பேக்ஸும் ஒன்று, ஈச் ஃப்ரண்ட் சீட்டில் நமக்கு ஒரு ஏர் பேக் இருக்குது. ஸோ இதுக்கு மேலே நீங்கள் ஒயிட் அழுக்காகக்கூடாது அப்படின்னு ஒரு சீட் கவர் போடுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த ஏர் பேக் கம்பேட்டபிள் கம்ப்ளைண்ட் சீட் கவர்னு சொல்லுவாங்க. ஸோ ஓகேயா. ஸோ நீங்கள் சீட் கவர் போட்டிங்க அப்படின்னா அந்த ஏர் பேக் ஓப்பன் ஆகிறத தடுக்காமல் இருக்கும் சில சீட் கவர்ஸ். அதுக்கேற்ற மாதிரி ஸ்டிச்சிங் பண்ணியிருப்பாங்க, அந்த ஸ்டிச்சில் கரெக்டாக ஏர் பேக் ஓப்பன் ஆகும். ஸோ அந்த மாதிரி ஏர் பேக் கம்ப்ளைண்ட் சீட் கவர் தான் நீங்கள் இந்த காருக்கு நீங்கள் போட வேண்டியதாக இருக்கும். ஸோ இதோட சீட்டிங் சாஃப்ட்னஸ் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும், ரொம்பவே சாஃப்டாக ஒயிட் கலரில் பயங்கர லக்ஸரியாக இருக்குது. டிரைவர் சீட்டையும் சேம் சீட்டு தான். அண்ட் தென் கம்ஃபர்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும், லம்பார் சப்போர்ட் கொஞ்சம் கம்மியாக இருக்குது, பட் இட் இஸ் மோர் தென் சஃபிஷியன்ட். ஓகே, மோர் தென் சஃபிஷியன்ட் லம்பர் சப்போர்ட் இருக்குது. அண்ட் தென் அண்டர் தை சப்போர்ட்டும் பார்த்தீங்கன்னா சூப்பராகவே இருக்குன்னு சொல்லலாம். ஜஸ்ட் 2 ஃபிங்கர்ஸ் கேப் தான் இருக்குது. ஓகே, ஸோ அந்த அளவுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது. ப்ளஸ் ஹெட் ரெஸ்ட்டும் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப இப்படி இன்க்ளைண்டாக இருந்தால் எனக்கு ஹெட் வந்து இப்படியே இங்கேயே நின்றோம். ஸோ இப்போ பின்னாடி என்னால் கொஞ்சம் நல்லா பின்னாடி போக முடியுதுன்னு சொல்லலாம். அது போக நமக்கு இந்த ஹெட் நெக் ரெஸ்ட்னு ஒன்று இருக்குது. ஓகே, ஸோ இந்த நெக் ரெஸ்ட்டை வந்து ஹெட் ரெஸ்ட்டில் போட்டு கரெக்டாக இந்த நெக்கை ரெஸ்ட் பண்ணிங்க வச்சுக்கோங்களேன், பக்காவாக இருக்குது. ஸோ ஒரு லாங் டிரைவ்ஸ்க்குலாம் வந்து நீங்கள் அந்த வண்டியை சூப்பராகவே கொண்டு போகலாம். அது போக இதோட இன்டீரியர்ஸ் பார்த்துருப்பீங்க, இதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு இன்டீரியர்ஸ் சொல்லியிருப்பேன். ஸோ அந்த இன்டீரியர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா பயங்கர லக்ஸரி. ஒரு கார் ஓட்டுறதுக்குன்னே ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்குது இந்த கார் ஓட்டுறதுக்கு. அந்த மாதிரி ஒரு ஃபீல் இந்த இன்டீரியர்ஸ் கொடுக்குது. ப்ளஸ் மோரோவர் இந்த ஃபீல் வந்து வேற எந்த கமர்ஷியல் வெஹிக்கிளுமே கொடுக்காது இந்த பட்ஜெட்டில் சொல்கிறேன். ஸோ அதனால இந்த வெஹிக்கிளை ஒரு நியூ சேஞ்சாக இருக்கட்டுமே அப்படின்றதுக்கு சூஸ் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஆஸ் யூஸ்வல் என்ன மிஸ் ஆகுதுன்னா நமக்குரிய ஆர்ம் ரெஸ்ட் மிஸ்ஸிங். ஸோ இந்த ஆர்ம் ரெஸ்ட் வந்து பர்ஃபெக்டாக ஃபிட் ஆகும், அதாவது ஆரால பர்ஃபெக்டாக ஃபிட் ஆகிற ஒரு ஆர்ம் ரெஸ்ட் வந்து அமேசானில் பார்த்து ஏற்கனவே ஆரா வெஹிக்கிளில் இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. ஸோ அதே ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு நம்மளோட டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ல இருக்கு, வேணும்னா அதை சூஸ் பண்ணி நீங்கள் அந்த ப்ராடக்டை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். எக்ஸாக்ட்லி ஃபிட்டிங் டு ஆரா. உங்களுக்கு அந்த வீடியோவும் சாம்பிள் வீடியோவும் நான் இன்க்ளூட் பண்ணுறேன். ஸோ ஓகே கைஸ், அவ்வளோதான் டிரைவரோட கம்ஃபர்ட்டு. ஸோ இப்போ அங்கேருந்து அப்படியே பேக் சீட் கம்ஃபர்ட் பார்த்துலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் என்னன்னா, டிரைவரோட கன்வீனியன்ஸ்க்காக நமக்கு மல்டி ஃபங்க்ஷனல் ஸ்டேரிங் கண்ட்ரோல் இருக்குது. ஓகே, ஸ்டேரிங்லேயே கண்ட்ரோல்ஸ்லாம் இருக்குன்றதுனால அதுவும் வந்து ஒரு நல்ல விஷயம். ப்ளஸ் நமக்கு இன்னொரு ஆக்சசிபிலிட்டி என்னன்னா ஏசியோட கண்ட்ரோல்ஸ் தான். ஸோ ஏசிக்கு தனியாக க்ரால் வச்சுருக்காங்க, ரோலர்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ரோலர் வச்சிருக்கிறதுனால நமக்கு ட்ரைவ் பண்ணும்போது இங்கே பார்த்து டச் பண்ணோம் ஆர் ஸ்லைட் பண்ணோம்லாம் கிடையாது. ஜஸ்ட் ரோலர் பிடிச்சி இப்படி திருப்பிட்டு நார்மலாக ஓட்டலாம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரண்ட் சீட் கம்ஃபர்ட். ப்ளஸ் இது ஒரு கமர்ஷியல் வெஹிக்கிள் அப்படின்றதுனால ஃப்ரண்ட் சீட் பேசஞ்சருக்கு கீழே பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ஃபயர் எக்ஸ்டிங்கிஷர் வச்சிருக்காங்க. ஸோ இந்த ஃபயர் எக்ஸ்டிங்கிஷர் கரெக்டாக இங்கே போல்ட் போட்டு டைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஃபயர் எக்ஸ்டிங்கிஷர் வந்து டிசைரில் எங்கே வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏ பில்லரில் வரும். அந்த சைடு இந்த ஏ பில்லரில் ஃப்ரண்ட் பேசஞ்சர் சைடு வரும், டிரைவர் சைடு வராது. ஸோ அந்த சைடு இது வந்து மவுண்ட் பண்ணியிருப்பாங்க. மோஸ்ட் ஆஃப் த டிசைர் டிரைவர்ஸ் பார்த்தீங்கன்னா அதை எடுத்துருவாங்க, அதை எடுத்து கீழே வைப்பாங்க. பிகாஸ் அது வந்து ஒரு விசிபிலிட்டியை மறைக்கும். ஓகேயா, ஒரு ஹிண்ட்ரன்ஸாக இருக்கும் விசிபிலிட்டிக்கு. ஸோ அதனால எடுத்து கீழே தான் வைப்பாங்க. அதை யோசிச்சு கரெக்டாக ஆறால கீழே நமக்கு ஃபிட் பண்ணி கொடுத்துருக்கிறது ஒரு பர்ஃபெக்ட் மேட்ச். இப்போ இதோடைய பேக் சீட் கம்ஃபர்ட் பார்க்கலாம்.
ப்ளஸ் இதோடைய பேக் சீட் கம்ஃபர்ட் பார்க்க வந்திருக்கோம். இன்க்ரெஸ் எக்ரெஸ் நீங்களே பார்த்துக்கலாம். ஓகே, இன்னொரு வாட்டி கூட பண்ணி காட்டுறேன். ஸோ ஈஸியாகவே உள்ள அக்சசிபிளாக இருக்குது. இதில் உட்காந்தவொடனே என்ன ஃபீல் ஆகுது அப்படின்னா, சீட் வந்து ஒரு கப் ஷேப்பில் இருக்குது. ஸோ என்னுடைய பட் பார்த்தீங்கன்னா கரெக்டாக உள்ள கப் உள்ள அப்படி உட்காந்த மாதிரி இருக்குது. நல்லா உள்ள இறக்கிட்டு இந்த சீட் வந்து ஒரு நல்ல ஆங்கிளில் வச்சுருக்காங்க இப்படி இந்த பேசஞ்சர் சீட் வந்து. ஸோ அதனால ஒரு கப் ஃபீல் வருது. இப்போ இதோடைய கம்ஃபர்ட் பார்த்தீங்க அப்படின்னா மெயினாக நான் நோட்டீஸ் பண்ணுறது 2 விஷயம். ஒன்று வந்து தனியாக ஒரு ரீடிங் லேம்ப் வச்சுருக்காங்க, ஃப்ரண்ட்லுக்கு தனியாக பேக்குக்கு தனியாக. இன்னொன்று வந்து இதோடைய ஆம்ரெஸ்ட். ஸோ ஆம்ரெஸ்ட் வந்து நமக்கு தனியாகவே பேக் சீட்டில் ஒன்று கொடுத்துருக்காங்க. கமர்ஷியல் வெஹிக்கலில் அகெயின் கமர்ஷியல் வெஹிக்கல் மாதிரி இல்லை இந்த வண்டி. ஓகே, ஸோ இப்போ இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவும் ஒரு நல்ல விஷயம். அண்ட் தென் பாப்அப் ஹேண்டில் பார்த்தீங்கன்னா இந்த சைட் பாப்அப் ஹேண்டிலில் ஒரு ஹூக் இருக்குது, அந்த சைட் பாப்அப் ஹேண்டில் மட்டும்தான் இருக்குது. அண்ட் தென் இன்னொரு முக்கியமான விஷயம், நமக்குரிய பேக் சீட் ரியர் சீட் ஏசி வெண்ட் வச்சுருக்காங்க. ஸோ இதுதான் ஒன் ஆஃப் தி அட்ராக்டிவ் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு நான் சொல்லுவேன் இந்த காரில். பிகாஸ் மோஸ்ட் ஆஃப் தி கமர்ஷியல் கார்ஸில் ஆர் மோஸ்ட் ஆஃப் தி நார்மல் கார்ஸ்லையுமே கொடுக்கறது இல்லை. பட் இப்போ கமர்ஷியல் கார்லேயே ஒரு லக்ஸரி ஃபீச்சர் வந்து ஒரு பட்ஜெட் ஃபீச்சரில் பட்ஜெட் காரில் நமக்கு கிடைக்குது. அப்படின்றப்போ நம்ம விடுவோமா? ஸோ அதனாலவே இந்த காரை வந்து நிறைய பேர் சூஸ் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ அங்கேருந்து அப்படியே நம்ம டோர் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லி ஹார்ட் பிளாஸ்டிக். அண்ட் இங்கே டோர் ஹேண்டில்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் கலரில் தான் இருக்குது. பட் இட்ஸ் நாட் கிளாசி பிளாக். அண்ட் க்ரோம் ஃபினிஷும் கிடைக்குது இதில். இது எங்கே கிடைக்குதுன்னா டாப் எண்டில் எஸ்எக்ஸ் ஆப்ஷனலில் இங்கே வந்து நமக்கு க்ரோம் ஃபினிஷ் கிடைக்கும். இது கியர் நாப் அதெல்லாம் வந்து க்ரோம் ஃபினிஷில் கிடைக்கும். ப்ளஸ் பேக் சீட்டும் வந்து நமக்கு இது வச்சுருக்காங்க, பவர் சீட் வச்சுருக்கிறதுனால ஈஸியாகவே பேசஞ்சர்ஸாக இருக்கட்டும் டிரைவர்ஸாக இருக்கட்டும், யூஸ்வலாக இப்போது நான் ஏசி ஓட்டுறாங்க அப்படின்னா பேசஞ்சர்ஸ் முடிச்சுட்டு விண்டோ இறக்கி விட்டுட்டு அப்படியே போயிடுவாங்க. டிரைவர்ஸ் வந்து பின்னாடி வந்து டோரை ஸ்க்ரால் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து இப்போ இந்த காரில் ஈஸி ஆக்சஸ் பண்ணிக்கலாம். முன்னாடி இருந்து ஹீ கேன் புல் அப். அவ்வளோதான் கைஸ். அண்ட் தென் ஸ்பீக்கிங் ஆஃப் இட் சீட், இதில் நமக்கு வந்து ஐசோஃபிக்ஸ், அந்த சில்ட்ரன் மவுண்ட் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்குரிய ஐசோஃபிக்ஸும் இந்த சீட்டில் நமக்கு கிடைக்குது. அண்ட் தென் ஸ்பீக்கிங் ஆஃப் இட்ஸ் ஹெட்ரூம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இன்னும் கொஞ்சம் ஹைட்டாக இருந்தீங்கன்னா இப்படி உட்கார மாதிரி இருக்கும். ஸோ வி ஹாவ் ஆம்பிள் அமௌண்ட் ஆஃப் லெக் ரூம். ஸோ அதனால் நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் கூட இப்படி சாய்ச்சி உட்காந்துக்கலாம். இது வந்து என்னோட டிரைவிங் சீட் பொசிஷனில் இருக்குது. சீட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஸ்கூப்பியாக இருக்குது. அதனால வந்து கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் நவந்து உட்காந்திங்கன்னா யூ கேன். ரொம்ப ஹைட்டாக இருந்தீங்கன்னா சொல்கிறேன், பட் என் ஹைட்டுக்கு இட்ஸ் மோர் தேன் சஃபிஷியன்ட். அதுக்கு இன்னும் கொஞ்சம் கேப் இருக்குது. அண்டர் தி சப்போர்ட் இஸ் குட் பிகாஸ் நான் கப்புல உட்காந்துருக்கேன். அதனால கால் வந்து வெளியில் நல்லா தொங்க போட்டு உட்கார்ற மாதிரி தான் இந்த கார்ல கொடுத்துருக்காங்க. ஷோல்டர் ரூம் பார்த்தீங்கன்னா 2 பேர் கம்ஃபர்டபுளாக உட்காரலாம். 3வது ஆள் இட்ஸ் நாட் அட்வைசபிள். இட்ஸ் திஸ் சென்டர் சீட் இஸ் ஃபார் சில்ட்ரன் ஒன்லி. ஓகே. அண்ட் தென் ஸ்பீக்கர்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு 4 டோர்லையும் ஸ்பீக்கர் இது வச்சிருக்கிறாங்க. ப்ரொவிஷன் இருக்குது 4 டோர்ஸ்லையுமே. அண்ட் தென் பாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த அளவுக்கு ஒரு பாட்டில், ஒரு 750 ml பாட்டில் வந்து உள்ள கம்பேக்ட் ஆகுது. ஐ திங்க் 1 liter பாட்டில் கூட நம்ம கடையில் வாங்குற பாட்டில் வி கேன் அகாமடேட் ஹியர். பட் டப்பர்வேர் பாட்டில்லாம் கொஞ்சம் கஷ்டம் தான், எனக்கு தெரிஞ்சு போகாதுன்னு நினைக்கிறேன். பட் 1 liter பாட்டில் நம்ம கடையில் வாங்குறோம்ல பிஸ்லரி, ஸோ அதெல்லாம் வந்து வி கேன் அகாமடேட் ஹியர். அண்ட் தென் நான் சொன்ன மாதிரி 6 ஏர்பேக்ஸ், 2 சீட்டில், 2 கர்டைன், 2 டேஷ்போர்டில். ஓகே, இப்போ இதோட டிரைவிங் பார்க்கலாம். ஆரா சிஎன்ஜி டிரைவ் ரிவ்யூ பார்க்கலாம். இப்போது அதுக்கு முன்னாடி நான் இன்ஜின் ஸ்டார்ட்டில் தான் வச்சுருக்கேன், ஏசி ஆனில் இருக்குது. ஓகே, ப்ளஸ் அசார் லைட் இருக்குது, அசார் லைட் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த இன்ஜின் ஸ்டார்ட்டில் இருக்குது அப்படிங்கிறதே எனக்கு ஏசியோட நாய்ஸில் தான் தெரியுது. அந்த ஏசி ஃபேன் ஸ்பீடு மட்டும்தான் எனக்கு கேட்குது, இன்ஜினோட நாய்ஸ் எதுவுமே கேட்கல. அவ்வளோ சைலண்டான கேபின் இந்த ஆரா சிஎன்ஜியில் நமக்கு கிடைக்குது. ப்ளஸ் இப்போ வந்து இன்ஜின் எந்த ஆர்பிஎம்ல இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 0 to 1. ஓகேங்களா? ஸோ அதில் 0.75 அந்த ரேஞ்சில் இருக்குது. ஓகே, 1க்கு கொஞ்சம் கம்மி அந்த ரேஞ்சில் இருக்குது. இப்போ நான் ஆக்சிலேட்டர் ப்ரெஸ் பண்ணும் போது தான் உங்களுக்கே தெரியும் இன்ஜின் சவுண்டு. ஸோ அந்த ஒரு 2000 ஆர்பிஎம் அந்த ரேஞ்சில் தான் உங்களுக்கு இன்ஜின் நாய்ஸ் நல்லாவே கேட்குது. இப்போது நம்ம இதோட டிரைவ் கொண்டு போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கியர் வந்து ரொம்பவே ஸ்மூத்தாக விழுந்துருச்சு. ஜஸ்ட் கிளச்சிலே தான் மூவ் பண்ணுறேன். ஆக்சுவலாக இது டெஸ்ட் ட்ரைவ் பண்ணும் போது இந்த வண்டி நம்ம தான்
கோட் வாங்கி சஜஸ்ட் பண்ணி எடுத்து கொடுத்தோம். ஸோ டெஸ்ட் ட்ரைவ் நான் தான் பண்ணி பார்த்தேன் ஆக்சுவலாக இதில் ஷோரூமில். ஸோ அப்போ டெஸ்ட் ட்ரைவ் பண்ணும்போது எனக்கு டீசல் வண்டி ஓட்டுற ஃபீலில் நான் ஜஸ்ட்டு கிளச்சை விட்டுட்டு நம்ம ஆக்சிலேட்டர் ப்ரெஸ் பண்ணோம். அப்போ என்ன ஆச்சுன்னா வண்டி ஒரு இனிஷியலாக ஒரு 4 times ஆஃப் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ அப்போ தான் நம்ம ஷோரூம் ஸ்டாஃப் சொன்னாங்க, நீங்கள் டீசல் வண்டி ஓட்டுற மாதிரிலாம் ஓட்ட வேண்டாம், ஜஸ்ட் கிளச்சு ரிலீஸ் பண்ணினாலே வண்டி ஈஸியாக போகும் அப்படின்ட்டு. ஸோ அவ்வளோ ஸ்மூத்தான டிரான்ஸ்மிஷன் வச்சுருக்குறாங்க இந்த வண்டியில். ப்ளஸ் இது வந்து நமக்கு டிப்பிக்கலாக ஒரு 5 speed கியர் பாக்ஸ் தான். நம்ம ஹியூண்டாயில் எப்போவுமே நமக்கு 6 speed மேனுவல் கொடுப்பாங்க. ஸோ இதில் 5 speed அண்ட் ரிவர்ஸ் கியர் எப்போவுமே டிப்பிக்கலாக போடுற மாதிரி டுவர்ட்ஸ் ரைட் அண்ட் டவுன் எப்போவுமே. பட் யூஸ்வலாக ஹியூண்டாயில் வந்து ஒரு லிவரை தூக்கிட்டு ஃபர்ஸ்ட் கியர் போடுற மாதிரி போடுவோம்ல, ஸோ அந்த மாதிரி கிடையாது. ஸோ இது வந்து ஒரு டிப்பிக்கல் 5 speed மேனுவல் கியர் பாக்ஸ் தான் வச்சுருக்காங்க. அண்ட் தென் ஸ்டேரிங்கை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா 1 minute இந்த கார் பாஸ் ஆனாலும் நான் உங்களுக்கு ஸ்டேரிங்கோட ஃபீட்பேக் காட்டுறேன். அண்ட் தி ஆன் இஸ் ஆல்வேஸ் ரோட்ல இருக்கவங்கள பயப்பட வைக்கும். அதுதான் ஹியூண்டை ஆரன். ஸோ இவங்களை பார்த்து தான் இப்போ நெக்ஸ்ட் பிராண்ட்ஸ் எல்லாம் வந்து இதே டைப் ஆஃப் ஹார்ன் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. முக்கியமாக இந்த சுசுக்கியில் கண்டிப்பாக இந்த ஹார்னை மாற்றி ஆகணுங்க. மதிக்கவே மாட்டேங்கிறாங்க. சைக்கிள் பெல்லு கூட நவருவாங்க போல, சுசுக்கி ஹார்னுக்கு நவரவே மாட்டேங்கிறாங்க. ஓகே, ஸோ ஒரு ஸ்பீட் பிரேக்கர் வருது ஃப்ரண்ட்டில். ஸோ அதோடைய இது எப்படி ஹேண்டில் பண்ணுதுன்னு பார்க்கலாம். ஸ்பீட் பிரேக்கர் இல்லை, இது ஆக்சுவலாக பெரிய பள்ளமாகவே இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் கியர் போட்டுட்டு நம்ம கிளச்லேயே மூவ் பண்ணலாம். யூ கேன் சி எங்கேயாச்சும் வண்டி இறங்கின மாதிரி தெரிஞ்சுதா உங்களுக்கு? So it is handling the bumps very good. பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஸோ இதோட கிரவுண்ட் கிளியரன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு வண்டியோட எக்ஸ்டீரியர் பார்க்கும்போதே பார்த்துருப்பீங்க. அகெயின் 1 bump. ஓகே, ஸோ இட் வாஸ் அ ஸ்மூத் ட்ரான்சிஷன். ஓகேயா, இப்போ தான் நமக்கு ஆக்சுவல் ஸ்பீட் பிரேக்கர் வருது. ஸோ திஸ் இஸ் ஆல்சோ ஹேண்ட்லிங் குட். ஸோ பிக்கப் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 4000 RPM வரைக்கும் ரொம்ப புஷ் பண்ணல, ஜஸ்ட் 1 touch தான் பண்ண ஆக்சிலேட்டரை, அழகாக 4000 RPMக்கு போயிடுது. ஓகே, ஸோ ஸ்பீக்கிங் ஆஃப் இட்ஸ் டாப் ஸ்பீட் பிரேக்கிங் பார்த்தீங்கன்னா, ஸோ திஸ் இஸ் வெரி குட் பிரேக்கிங். ஆக்சுவலாக டிபிக்கல் ஹிண்டாயில் புது கார்ஸ் எப்படி இருக்குமோ அதே பவரோட உங்களுக்கு பிரேக்கிங் பர்ஃபார்மன்ஸ் இருக்குது இந்த காரில். ஸோ இதுக்கு முன்னாடி என்ன சொன்னேன்னா, ஸ்பீக்கிங் ஆஃப் இட்ஸ் டாப் ஸ்பீட். ஸோ டாப் ஸ்பீட் வந்து இந்த டாக்ஸி வண்டியில் நமக்கு எப்போவுமே 80 தான். யூ கேன் சி தர் 80. ஸோ அதுதான் ஸ்பீட் கவர்னரோட லிமிட் இந்த காரில். ஸோ நீங்கள் டாக்ஸி புக் பண்ணீங்க அப்படின்னா அவங்களே ஸ்பீட் கவர்னர் இன்ஸ்டால் பண்ணி தான் கொடுப்பாங்க. ஸோ ப்ளஸ் இது வந்து ஒரு காம்பேக்ட் செடான் டைப்பில் வருது. எஸ்யூவினே வருது, காம்பேக்ட் எஸ்யூவினே. பிகாஸ் எங்கே பார்த்தாலும் எஸ்யூவி அண்ட் நம்மளும் நிறைய எஸ்யூவிஸ் ப்ரொமோட் பண்ணியிருக்கோம், காம்பேக்ட் எஸ்யூவி, சப்-4 மீட்டர் எஸ்யூவின்ட்டு. அந்த செடான்ன்ற வார்த்தையே வர மாட்டேங்குது. ஸோ இது வந்து ஒரு காம்பேக்ட் செடான்ற கேட்டகரியில் வருது, டைரக்ட்லி காம்படிட்டிங் வித் டிசைர். பிகாஸ் கமர்ஷியல் வெஹிக்கல்ஸில் ரொம்ப நாளாக கொடி கட்டி பறந்துட்டு இருக்க வண்டி சுசுகி டிசைர். ஓகேயா, ஸோ அந்த டிசைருக்கு கம்பீட் பண்ணுற மாதிரி நான் இறக்குறப்பா அப்படின்னு சொல்லி ஹியூண்டாய் இறக்குன வண்டி தான் இது. ஸோ இது வந்து ஒரு ஹைப்ரிட் பெட்ரோல் ப்ளஸ் சிஎன்ஜி. ஸோ நமக்கு வந்து யூஸ்வலாக அந்த டிசைரில் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டுமே தனித்தனியாக ஃபியூல் கேஜஸ் இருக்குமா அப்படிங்கிறது நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் போடுறேன். பட் இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா பெட்ரோலுக்கு தனியாக ஃபியூல் கேஜ் இருக்குது. அப்படியே லெஃப்டில் போனீங்கன்னா நமக்கு சிஎன்ஜிக்கு தனியாக ஃபியூல் கேஜ் இருக்குது. அது வந்து நமக்கு ஒரு நல்ல ஒரு தேவையான விஷயம்னு சொல்லலாம். ப்ளஸ் இந்த வண்டியில் நீங்கள் ஒரு டாக்ஸிக்குன்னு எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வெளியில் ஆஃப்டர் மார்க்கெட்டில் போட வேண்டிய ஒரு அட்டாச்மெண்ட்டுமே இந்த காரில் போட தேவையில்ல, ஒரு ஆக்சசரி கூட. பிகாஸ் எவ்ரி திங் கம்ஸ் இன் ஸ்டாக் இட் செல்ஃப். ஸ்டாக் கார்லேயே எல்லா ஃபீச்சர்ஸும் வந்திருக்கு, இன்க்ளூடிங் டிபிஎம்எஸ், ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சார்ஸ். ஸோ அதெல்லாம் வந்து ஒரு டாக்ஸி எடுக்கிறீங்க அப்படின்னா நம்ம தான் பேஸ் மாடல் எடுத்துகிட்டு போடுவோம். பிகாஸ் அவங்க பேஸ் மாடலே சிஎன்ஜியில் கொடுப்பாங்க. இதில் டிசைர்லலாம்
சுசுகி டிசைர்லலாம். பட் இந்த காரில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, நம்ம வேரியன்ஸ் பார்த்தோம் இல்லையா, ஸோ அதே மாதிரி எஸ்எக்ஸ் ஆப்ஷனல்ன்ட்டு. ஸோ இவங்க எஸ்ல தான் நமக்கு சிஎன்ஜி ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ எஸ்எக்ஸ் ரெண்டு இதில் தான் சிஎன்ஜி இருக்கு. ஸோ அதில் எஸ்ன்றது தான் பேஸ் வேரியன்ட் சிஎன்ஜி. அதுதான் பேஸ் வேரியன்ட் டாக்ஸி இன் திஸ் ஆரா வெஹிக்கிள். ஓகேயா? ஸோ அந்த வண்டி எடுத்து அந்த வேரியன்ட் நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே இன்பில்ட்டாக வந்துடும். என்னென்ன டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, எஸ்எக்ஸ்ல பார்த்தீங்கன்னா நமக்கு எக்ஸ்ட்ராவாக என்னென்ன வருதுன்னு நம்ம சொல்லிடுறேன். ஸோ இந்த வண்டியில் நம்ம ஏற்கனவே எக்ஸ்டீரியர்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ அது போக எக்ஸ்ட்ராவா எஸ்எக்ஸ் வேரியண்ட்ல நமக்கு ப்ரொஜெக்டர் ஹாலஜன் ஹெட்லாம்ப் கிடைக்கும். ப்ளஸ் அலாய் வீல்ஸ் கிடைக்கும். நமக்கு இதில் அலாய் வீல்ஸ் கிடைக்கல. இது வந்து இந்த ஹிண்டாய் புதுசாக கண்டுபிடிச்சது தான், ஒரு ரீசெண்ட் இனோவேஷன் தான். ஓகே, ஸ்டீல் வீலே அதுக்கு மேலே ஒரு சின்ன கப் போட்டு நமக்கு அலாய் வீல்ஸ் மாதிரி இருக்கும். பட் இது அலாய் வீல் கிடையாது. இதே அந்த வேரியன்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அலாய் வீல் இருக்கும். ப்ளஸ் உங்களுக்கு இந்த ஹில் அசிஸ்ட் அண்ட் எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி கண்ட்ரோல் அந்த ஃபீச்சர்ஸ்லாம் ஆட் ஆகும். ப்ளஸ் நமக்கு இங்கே வந்து ஒரு டச் ஸ்க்ரீன் வரும், இன்ஃபோடெயின்மெண்ட் சிஸ்டம். அதுலேயே நமக்கு ஆப்பிள் கார்ப்ளே அண்ட் ஆண்ட்ராய்டு ஆட்டோ அதில் இன்பில்ட்டாக வரும். பட் இதில் நமக்கு அது கிடைக்கல. ஆப்பிள் கார்ப்ளே அண்ட் ஆண்ட்ராய்டு ஆட்டோ இதில் கிடைக்கல. ப்ளஸ் நமக்கு க்ரூஸ் கண்ட்ரோலும் கிடைக்கல மல்டி ஃபங்க்ஷனல் ஸ்டேரிங்கில். பட் உங்களுக்கு எஸ்எக்ஸில் பார்த்தீங்கன்னா அந்த கண்ட்ரோல்ஸ் இருக்கு. ஸோ அவ்வளோதாங்க டிஃப்ரென்ஸ் எஸ்எக்ஸ்க்கும் எஸ்ஸுக்கும். நீங்கள் கொடுக்குற அந்த 1.5 lakhs டிஃப்ரென்ஸ்க்கு இந்த ஃபீச்சர்ஸ்லாம் ஒர்த்தா அப்படின்றது நீங்கள் கமெண்ட்டில் சொல்லலாம். ஓகே, ஸோ தேர்ட் கியர்லேயே 80. ஸோ ஆக்சுவலாக போகிற ஸ்பீடை பார்த்தீங்கன்னா நம்ம 5th கியரே போட மாட்டாங்க போல டிரைவர்ஸ் இந்த வண்டியில். ஆக்சுவலாக 4th கியர்லேயே ரொம்ப சாலிடாக உங்களுக்கு 80 தொட்டுரும். பிகாஸ் நான் இப்போ 3rd கியர்லேயே உங்களுக்கு தொட்டேன் இல்லையா. ஸோ அது கூட உங்களுக்கு 4000 RPM தாண்டல. இப்படி போகிறாங்க. ஸோ ஓகேங்களா. ஸோ அந்த ஸ்பீட் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 4000 RPM தாண்டவே இல்லை. பட் இட் டச்ட் 80 இன் 3rd கியர் இட்செல்ஃப். ஸோ 4th கியர்லாம் உங்களுக்கு அசால்ட்டாக டச் பண்ணுங்க 80. இப்போ நீங்கள் சர்வீஸ் கம்பெனி, அதாவது ஐடி கம்பெனிஸ்லாம் அட்டாச் பண்ணி ஓட்டுறீங்கன்னா அவங்க சில கம்பெனிஸில் ஸ்பீட் லிமிட்டே 60 தான் வச்சுருப்பாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு 4th கியரில் போட்டுட்டு நீங்கள் கிளச்லேருந்து கால் எடுத்தீங்கன்னா 60லேயே போகும் போல வண்டி. அந்த அளவுக்கு இருக்குது. இப்போ நான் கிளச்லேருந்து கால் எடுத்துட்டேன். ஓகே, 4th கியரில். ஸோ இட்ஸ் கோயிங் இன் 40, 38. அது பாட்டு போயிட்டே இருக்கு. யா, ஸோ 40ல் 4th கியரில் போயிட்டே தான் இருக்கு. ஜஸ்ட் நீங்கள் 60 போகணும் அப்படின்னா 4th கியரில் போட்டு லைட்டாக ப்ரெஸ் பண்ண போதும். கட் பண்ணிக்கடா. ஸோ அவ்வளோதான் guys, இன்னைக்கு ஆரா சிஎன்ஜியோட எக்ஸ்டீரியர் ரிவ்யூ, டிரைவ் ரிவ்யூ அண்ட் தென் கம்பேரிசன் வித் டிசைர். ஸோ இது எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ கன்க்ளூட் பண்ணணும் அப்படின்னா டிசைர் கம்பேர் பண்ணும் போது வண்டி வந்து கொஞ்சம் லக்ஸூரியஸ் அண்ட் தென் ஃபீச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் அதிகமாக இருக்குது. வண்டி வந்து ஒரு நியூ லுக்கில் இருக்கு அப்படின்றதுனால உங்களுக்கு ஓட்டுறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஓகே, அண்ட் தென் பேசஞ்சர்ஸ்க்கும் வண்டி வந்து ஒரு கமர்ஷியல் பர்பஸ், ஒரு டிபிக்கல் டாக்ஸி ஃபீல் வராது. அண்ட் செகண்ட், மைலேஜ் கம்பேர் பண்ணும் போது டிசைரோட ஆரா வந்து கம்மி மைலேஜ் தான். அரௌண்ட் 3 to 4 kmpl கம்மி தான். சிஎன்ஜிலையும் இருக்கட்டும் பெட்ரோல்லையும் இருக்கட்டும் கம்பேரிட்டிவ்லி கம்மி தான். அண்ட் தென் தேர்ட் பார்த்தீங்க அப்படின்னா சேஃப்டி வரும்போது 6 airbags இருக்கு அப்படின்றதுனால ஆப்வியஸாக டிசைரை கம்பேர் பண்ணும் போது ஆரா இஸ் அ பெட்டர் ஆப்ஷன். உங்களுக்கு வேற ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா நீங்க கமெண்ட்ஸ்ல போஸ்ட் பண்ணலாம். ஆர் உங்களுக்கு வேற ஏதாச்சும் கம்பேரிசன் வீடியோ வேணும் ஆரா சிஎன்ஜி கூட, ஆர் வேற ஏதாச்சும் கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ் கூட அப்படின்னா நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லலாம். Until then, this is A4A Vlog signing off. Bye bye. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுங்க. அப்பதான் நமக்கு நெக்ஸ்ட் வீடியோ போடுறதுக்கு நமக்கு ஒரு இன்ட்ரெஸ்டா இருக்கும். ஓகே, see you, bye bye.